அன்பான எக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு புத்தாண்டு பலன்கள் 2026 அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷப லக்னம் ரிஷப ராசியை சார்ந்த நபர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் 2026 எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மேஷம் லக்னம் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு பலனை போட்டிருந்தேன், அதை ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அஸ்ட்ராலஜரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பர்சனல் கன்சல்டேஷனுக்கு டிஸ்பிளேயில் இருக்க நம்பரை வாட்ஸ்அப்பில் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த 2026ன்றது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆண்டு தான் ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. மெயினாக ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 100% நான் சொல்கிறது நடக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு 70 to 80% நடக்கும். சரிங்களா? என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆண்டுன்னு சொன்னேன்னா, என்ன ஸ்பெஷல் ஆண்டுனா பல வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. நான் சும்மா சொல்லலை, ஆதாரத்தோடு சொல்கிறேன். எப்படின்னு பாருங்கள். டைட்டிலில் தம்ப்நெயிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுருப்பீங்க. குருவும் சனியும் வாரி வழங்க போகும் ரிஷப ராசி ரிஷப லக்னம் அப்படின்னு போட்டிருப்பேன். சனி குரு இவங்க 2 பேர் தான் இருக்குல்லே ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துக்கு மிகப்பெரிய கிரகம், வலுவான கிரகம். அந்த கிரகம் மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துல அமையிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். சரிங்களா? அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுவும் சிறப்பான இடத்துல அமர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அதிபதி, ராசி அதிபதி இருக்கார்ல சுக்கிர பகவான் எந்தெந்த இடத்துல அமர்றப்ப உங்களுக்கு அந்த பலன்கள் அமையும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஆண்டில் எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த அதிசயம் நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ரிஷபம் அப்படின்னு எடுத்துட்டாலே ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் நன்மை செய்வாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சனி பகவான் ரொம்பவே நல்லது பண்ணுவார். சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 9க்கும் 10க்கும் தர்ம கர்மாதிபதி அவர் தான். ரிஷபத்துக்கு தர்மம் கர்மம் இந்த 2த்தையுமே கொடுக்க போகிறவர் சனி பகவான். அந்த சனி பகவான் முழு சுபர் ரிஷப ராசிக்கு, ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் முழு சுபர். அவர் இவங்களுக்கு கண்டிப்பாக எப்பொழுதும் நல்லதே பண்ணுவார். சரிங்களா? அவர் நல்லது பண்ணுற அவர் உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீன ராசியில் போய் சஞ்சரிக்க போகிறாரு வர மார்ச் 6க்கு அப்புறம். ஸோ இந்த மார்ச் 6க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லாபம். லாட்ரி வாங்கினீங்கன்னா லாட்ரியில் பெரும் பணம், லாபம் 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 லாபம், தொட்டதெல்லாம் லாபம், தொட்டதெல்லாம் துலங்கும். நீங்கள் எதில் கை வச்சாலும் அது பொண்ணாக மாறும். வாழ்க்கையில் ஒரு அப் அப்படின்னு வரும்ல, அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் அப்ஸ்ன்னு ஒன்று அப்பு ஒன்று வரும்ல, அந்த ஏணிப்படி இந்த ஆண்டு தான் அது. இந்த ஆண்டு மட்டும் இல்லை, அடுத்த 2 வருஷமே உங்களுக்கு சனி பகவான் வாரி வாரி வழங்க போகிறார். அதுலேயும் இந்த ஒரு ஆண்டு இன்னும் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதியும் அவர் தான், 11ஆம் அதிபதியும் அவர் தான். யார்? குரு பகவான். அஷ்டமாதிபதி லாபஸ்தானாதிபதி குரு பகவான். அவர் போயிட்டு 2ல் போய் உச்சமடைகிறார், 3ல் போய் உச்சமடைகிறார். சாரி, 3ல் போய் உச்சமடைகிறது எடுத்த முயற்சி அனைத்திலும் வெற்றி. முயற்சி ஸ்தானத்தில் போயிட்டு அவர் அமர்ந்துக்கிட்டு உச்சமடைகிறார். இது சனி பகவான் ஆல்ரெடி லாபம் கொடுக்குறான்றல்ல, அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இது இருக்கும். எடுக்கிற முயற்சியில் எல்லாமே வெற்றியாக அமையறதுக்கு குரு ஹெல்ப் பண்ணுவார். அதன் மூலமா லாபங்களை அனுபவிக்கிறதுக்கு சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார். 10ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல ராகு பகவான், தொழில் ஸ்தானம். ஸோ தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம், தொழிலில் முயற்சி செய்கிற அனைவருக்கும் லாபங்கள் குவியும். இதுதான் இந்த ராகு சனி குரு சொல்கிற விஷயம். சரி, இந்த 3ம் இந்த லாபங்களை கொடுக்கும், தொழிலில் கிடைக்கும், எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி அப்படின்னு சொன்னேன்.
சரி, எந்த டைமில் நடக்கும் அப்படின்னு பாருங்கள். சுக்கிர பகவான் எப்பொழுதுதான் வலுப்பெறுகிறாரோ, ஏன்னா உங்கள் ராசி அதிபதி வலுப்பெறணும். அந்த ராசி அதிபதி வலுப்பெறும் பொழுதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். சரிங்களா? அதே போல் 2ஆம் ஸ்தானமாகிய புதன் பகவான், அந்த ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான், மிதுனத்துக்கு அதிபதியான புதன் பகவான் தனஸ்தானத்துக்கு அதிபதி இல்லை, அவரும் வலுப்பெறணும். சரிங்களா? இவங்க 2 பேரும் எப்பெல்லாம் வலுப்பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் கன்னி வீட்லேயும் மிதுன வீட்லேயும் பலமடைவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் வர்றப்ப உச்சமடைவார், ரிஷப வீட்டில் வர்றப்ப ஆட்சி பலம் பெறுவார், துலாம் வீட்லேயும் ஆட்சி பலம் பெறுவார். இந்த 3 வீட்லேயும் எப்பெல்லாம் வந்து அமர்றாரோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி காட்டுவார். சரிங்களா? சுக்கிர பகவான் வர்றப்பெல்லாம் மாதம் மாதம் டிரான்சிட்டாக வரல, அப்படி டிரான்சிட் ஆகிறப்ப மீனத்துக்கு எப்போ வராரோ மாத பலனும் பார்க்கணும்ல, அப்போ தெரியும். நான் சொல்கிறேன், ரிஷபத்துக்கு தனியாக நான் அப்போ சொல்கிறேன். ஸோ எந்த பீரியடில் வரும், எந்த டைம் நடக்கணும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுக்கிர பகவான் எப்போல்லாம் மீனம், ரிஷபம், துலாம் இந்த ஓராண்டுக்குள்ளார வர்றாரோ அந்த டைமில் தான் இந்த சம்பவம், அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, அற்புதம் நடக்க போகுது. சரிங்களா? இதுதான் இந்த 2026 உங்களுக்கு தரப்போகிற ஒரு ஸ்பெஷலான குட் நியூஸ். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸு, குவெரிஸு, பர்சனல் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் என்னை வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஆல்.